வந்து முதல் வாரிசு, இவ வந்து ரெண்டாவது வாரிசு, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது வாரிசு பிறலாண்டது வரும். என்னடா அதுங்கிற வேட்டி கட்டி எப்படி ரெடி ஆயிட்டாங்க உள்ளே குணத்தின் செய்தான் என்று பெருத்து கொள்ளும் அம்மா. அப்படியே மகனை கையில தூக்கி தொட்டில வச்சு மகன் சஸ்வீத் 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 பிரிவில் சொத்தில் கட்டி முறையில் வழியில் மெத்தையிட்டு மான்குட்டி காட்டு கண்ணோடும். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜி. என்ன பார்ப்பீங்க, சடன்னு வந்து அங்கே நிற்பானுங்க, அதாவது யாழ்ப்பாணத்தில், இல்லைன்னு சொன்னால் கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், இல்லைன்னு சொன்னால் சடன்லி வந்துட்டு மலையத்துலேயோ, இல்லைன்னு சொன்னால் மட்டக்களப்புலேயே வந்து நின்றுவானுங்க அப்படி சொல்லி பார்ப்பீங்க. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஸ்வைங் 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 அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஸோ இன்னைக்கு அக்கா நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். எதுக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அக்கா? மரங்கை. அதாவது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியண்ணாவோட மகனுக்கு வந்து இன்னைக்கு தொட்டிலிடும் ஃபங்க்ஷன். அதாவது இங்கே வந்து தொட்டிலில் போடுறோம் அப்படி சொல்லுவோம். வந்து அது வந்து மரங்கையும் செய்வோம். மரங்கைன்னு சொன்னால் வந்து பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து 31 நாள் வந்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த மொட்டை அடித்து காது குத்தி அந்த அழகு பார்க்குறது அந்த அது பண்ணுவாங்க. தொட்டிலிட்டு அப்படி செய்கிறது வந்து. ஸோ அந்த மொட்டை அடிக்கிறது வந்து முன்னாடியே வந்து அடிச்சுட்டாங்க. அது என்ன காரணம்? அது கரிநாளா இதுன்னு சொல்லி முடிவலிக்காதான் நேரத்தில் நல்ல நாளோட முடிவலிக்கு. ஸோ அந்த நாள் திதியெல்லாம் வந்து இங்கே பார்ப்பாங்க தானே. அது வந்து தமிழருடைய மரபில் அவங்களோட பஞ்சாங்க ரீதியில் வந்து வளமையாக அப்படியே வழி வழியாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை வந்து முன்கூட்டியே பண்ணிட்டாங்க, அதாவது மொட்டை வலிக்கிறது வந்து. பட் நீங்கள் சின்னண்ணாவோட பொண்ணுக்கு வந்து மருங்கு ஃபங்க்ஷன் வந்து செஞ்ச வந்து வீடியோவில் பார்த்துருவீங்க. ஒரே நாளில் வந்து நாங்கள் மொட்டை கழிச்சிட்டு வந்து அன்னைக்கு போய் வந்து கடையில் போய் காது குத்திட்டேன்னு அன்னைக்கு வந்து தொட்டில் போட்டது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து காது குத்த மாட்டாங்க. ஆனால் குத்துவாங்க குறுக்கல் வழியில அவங்க ஒத்த காது கடுக்காம போடுவாங்க. அப்படியே ரைட்டா. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி 2 பேருக்குமே வந்து காது குத்துவாங்க. சின்ன வயசுல 2 பேருக்குமே ஒரு காது, ஆம்பளைக்கு ஒரு காது குத்துவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளைகளுக்கு அதான். ஆனால் இந்தியாவில் 2 பேருக்குமே வந்து காது குத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி வந்து கிடையாது. வந்து எங்கட பக்கம் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து காது குத்துவாங்க. குறுக்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் காது குத்துவாங்க. ஆனால் அங்கே சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து காது குத்துவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் அப்படி நடக்கிறது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மரங்க ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகிறோம். அண்ட் வந்து 2 பேர் ஃபங்க்ஷன் முடியுது. அடுத்தது அது அது ஒரு 30 வயசுக்கு பிறகு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆரம்பத்தில் இப்படி வாங்க ஓடி வாங்க ரெண்டு வாங்க. எங்களோட வம்சத்தில் வந்து இப்போ இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகிறது வந்து 4வது வாரிசு. அதாவது இவர் வந்து முதல் வாரிசு, இவ வந்து 2வது வாரிசு, 3வது வாரிசு வந்துட்டு இருக்கிறாங்க சின்ன அண்ணாவோடது, 4வது வாரிசு பெரிய அண்ணாவோடது, 5வது வாரிசு பிறலாண்டது வரும். பிறலாண்டது வந்து 30 வயசுக்கு பிறகு வரும். 30க்கு பிறகு பார்ப்போம். அது நம்பிக்கையெல்லாம் இல்லை, பார்ப்போம். இப்போதைக்கு அது மேலே ஆசைகளும் இல்லை. அது பார்க்கலாம் 2030க்கு பிறகு என்ன விளக்கம் எது யோசிக்கலாம். சாதிக்கிறதெல்லாம் என்னக்கா சாதிக்கிறேன்னு சொல்லி சாதனைக்கு பின்னாலாம் ஒன்றா வாழ்க்கை இஷ்டம் தெரிந்தாலும் எங்கெங்கெல்லாம் அடிகளும் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அக்கா ஏசிலியா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பட்டதுக்குண்டு சொல்லி ஏசியில் பேசாமலும் இருந்தாங்க. கொஞ்சம் தெரிந்தானே அப்படி இப்படி கழிச்சிருவாங்க. கொஞ்சம் நம்மளும் கடுப்பாயிரும் காண்டாயிரும் கையாக இருந்துருவோம். அப்படி உனக்கு யாரு சொன்னது ஆக்சிடென்ட் பட்டா வீடியோ பார்க்கல இனி அந்த டைம் வந்து இரவு நைட் டைம். இந்த டைம்ல வந்தா பதட்டமா தான் இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் ஏற்கனவே சைரா பிள்ளைட அம்மா செத்தாம இரவில சொல்லிதான் எப்படி பதட்டம் அடைஞ்ச. அப்ப அந்த டைம்ல இரவில ஹோல் பிடிச்சோன்னா நமக்கு என்ன தெரியாதானே. அப்ப என்ன செய்யும், அந்த டைம் பதட்டமா தான் இருக்கும், யோசனை பதட்டமா தான் இருக்கும். ரைட். ஸோ வந்து அதெல்லாம் நார்மலாக வந்து முடிச்சதோ தலைக்கு வந்து தலைப்பாவோட போன மாதிரி அப்படியே வந்து பெரிய ஆக்சிடென்ட் தான் வந்து வாய்க்கு அதிக சேதத்தோட எங்களுக்கு வந்து நார்மலாக வந்து போய் சேர்ந்துட்டுது. ஸோ அந்த வகையில் கடவுள்கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்துட்டு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லி கடவுள் இருக்கான்னு நம்பு. அயண்டி சரிமா நீ நிறைய கடவுள் வந்து என்ன வாய்க்கு அதை காப்பாற்று.
நன்மை செஞ்சிருக்கியா நீ நிறைய சரியா அந்த புண்ணியமே உன்னை காப்பாத்தும் அப்படி கிடையாது அப்படி கிடையாது எடுத்துனா இது வரைக்கும் அந்த வாய்க்கு எடுத்து நான் பேஜ் விழுந்திருக்கேன் அந்த வாய்க்கும் எனக்கும் அப்படி சூட்டப் வேறாக்கள் வாய்க்கு ஓடும்போது அந்த பிரசாந்துக்கு அதுக்கு வாய்க்கும் தான் வந்து செட் ஆகாது அவனுக்கு அடிக்கடி வந்து ஸ்கெட்ச் ஆகும் அடிகளும் கீறுப்படும் அப்படியெல்லாம் விடும் இது வரைக்கும் நான் வந்து அந்த வாய்க்கில் வந்து நோமல் கீறுப்படுவது உள்ள விட்டது இல்லைன்னு சொன்னால் எனக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு பொருத்தம். ஸோ வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோட தொழில் வந்து தெய்வம். ஸோ அதுதான் வந்து காப்பாற்றிருக்குது. அதை விட்டு தள்ளுவோம், அது ஒரு பக்கம் இருக்கு. ரைட், இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் சிறப்பிக்க போகிறோம். பிரம்மாண்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க என் தம்பி எங்களுக்குலாம் சொல்லலை அப்படி சொல்லி வந்து கேட்காதீங்க. எங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு 5 குடும்பத்துக்கும் அவங்களோட ஃபேமிலியில் ஒரு 5 குடும்பத்துக்கு தான் சொல்லணும். ஸோ அப்படி தான் பெருசாலாம் வந்து கிடையாது நார்மலாக. ஆனால் அந்த 5 குடும்பத்துலேயும் வந்து அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து வந்து தம்பி வெளியில் போகிறான் தானே அப்போ அவன் சிறப்பு உண்டாக்கான தானே முதல் கண்ட பிள்ளைக்கு இதை கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுட்டாள் வெளியில் போகிறாள். அதனால உண்மையில் எங்களோட ஃபேமிலி வந்து இந்தளவுக்கு எல்லாம் வளர்ந்துரும் அப்படி சொல்லி யோசிக்கல. ஒவ்வொரு ஆள்கிட்ட முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருந்தோம். எங்களோட ஃபேமிலியில் அண்ணாவோட வெட்டிங் வந்து பெருசாக கிராண்டாக பண்ணியிருந்தோம். உண்மையில் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய திருமணமாக வந்து நடத்தும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் வந்து தெரியாது. முதல்லாம் வந்து நிறைய பேர் எங்களோட சொந்த பந்தத்துக்குள்ளே நிறைய பேரோட ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்கள் போய்க்கும் கை நினைச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அப்போ எனக்கு ஒரு ஆசை, எல்லா பேர் வீட்லேயும் போய் கை நினைச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அப்போ அவங்களுக்குலாம் சேர்த்து நம்மளும் ஒரு நாளைக்கு சாப்பாடு போடத்தானே வேணும். நம்மளோட சம்பாத்தியத்தில் நம்மளோட வளர்ச்சியும் வந்து நம்மளும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆனாலும் அடுத்தவங்க வீட்டிலலாம் கை நினச்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு திருமணத்தை வந்து எங்களோட குடும்பத்தில் கிராண்டாக பண்ணி முடிச்சிடும் பெரியண்ணா. ஸோ பெரியண்ணாவுக்கு தான் முதல்ல வந்து பவா கிடைச்சான்னு நினச்சிருந்தாங்க, கிடையாது. பெரியண்ணாவுக்கு முதல்ல வந்து சின்னண்ணா வெட்டிங் பண்ணிட்டாரு. அது வந்து பெருசாக பண்ணல, வெளியில் யாருக்கு வந்து தெரியாது, அது நார்மலாக வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு தான் வந்துட்டு சின்னண்ணாவுக்கு தான் முதல்ல பவா கிடைச்சிது. அதுக்கப்புறமா இப்போ பெரியண்ணா இவருக்கு தான் வந்துட்டு வெட்டிங் ஹாலில் பெருசாக வந்து கல்யாணம் நடந்தது. இப்போ கிட்டத்தில் வந்து ஃபாரின் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு காணொலியாக பார்ப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக வந்து அப்படியே மகனை கையில் தூக்கி தொட்டிலில் வச்சு ஆட்டன்னு அப்படி நாங்கள் ஆட்ட போகிறோம். ஸோ எங்களோட வம்சத்தில் முதல் 2வது 3வது ஆள் வந்துட்டு இருக்குது, 4வது ஆள் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கண்டினியூ வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சொல்லுங்கள், இப்போ எங்கே போவோம்? வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளம் பொரி இருக்குது. இது புதுசாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இது எதுக்கத்தான் இது இடுப்பு கட்டுறதுக்கா? அப்படி ஒரு ஐதீகம். ஸோ அதனால் இந்த சோளம் பொரி நீங்கள் சாப்பிட்டு வந்து கட்டணும். அப்படியா? இது ஐதீகம் புதுசாக இருக்குது. அதாவது நம்ம இது சும்மா கட்டலை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் டயர்டாகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பாப்கார்ன் கொடுத்துருக்காங்களோ சொல்லி தெரியாது. அப்படியா தான்? இல்லை, இது ஐதீகம் அப்படி பண்ணுறது. ஓகே, அப்படி வளமையாக பண்ணுறது. அப்படியே வழியாக பரம்பரையாக வந்து அப்படி பண்ணிடுவாங்க தனி வம்சாவளியாக. அப்படி ஒன்று தான் இது. ஆனால் எனக்கு இது புதுசாக இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் சின்னநாட பவாவுக்கு பண்ணும்போது வந்து இது கூட பண்ணல. உனக்கு தெரியுமா அவர்? இது புதுசாக இருக்குது. ஆனால் பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி போடுறது தானா? அது தெரியா? என்ன அது தெரியா? ஏன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் என்ன சொன்னால் அவங்களுக்குலாம் ஃபியூச்சரில் தேவைப்படும். பாத்தியா சொல்றேன். ஏடா நீங்களும் மாமன் ஆகுங்க தானே, அதுக்காக அப்படி சொல்றேன். கல்யாணத்துக்கு சொல்லலை, நீங்களும் மாமன் ஆகலாம் தானே பிரதர். இப்போ நீங்களும் மாமன் ஆவீங்க தானே, அப்போ நீங்களும் இதை கட்ட வேண்டி இருக்கு தானே, அதுக்காக சொல்றேன் பிரதர். நீங்கள் எடுத்த உடனே கல்யாணத்துக்கு போகிறது நாங்கள் ஒன்றும் செய்யலை. நான் கல்யாணத்தை பற்றி இது வரைக்கும் கதைக்கவே இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கு வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆசையில் இருக்கீங்க, அது கொண்டு பண்ணல சொல்கிறேன். ஸோ இது வந்து வாழை நரண தாய் 3 கூட்டு திரிக்கணும் வேணா, 3 கூட்டம் அப்படியே அளவுக்கு வந்து திரிச்சு எடுக்கணும். ஸோ இங்கே இது நடக்குது. அண்ட் அப்படியே அதே மாதிரி இங்கே டெக்கரேஷன் வேலைகள் நார்மலாக பெருசாலாம் கிடையாது. நார்மலாக வந்து டெக்கரேஷன் இவர் வந்து இன்னொரு அத்தான். ஸோ அவர் தான் வந்து இது இப்போ பண்ணிட்டுருக்கிறார். அப்போ அங்கேக்கு தம்பிக்கு ஓகே. ஸோ 3வது 4வது ரைட். டான்ஸ் ஆடி காட்டுங்க, ஆடி காட்டுங்க. இவ காட்டு டான்ஸர் அவரு அடிக்கடி டான்ஸ் ஆடுற. ஓகே 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 ஓகே. ஸோ வம்சத்தின் 3வது வாரிசு 4வது வாரிசு 2 பேரும் காட்டியாச்சு. அவர் நித்திரை வந்துருக்கு. ஓ ஓ ஆள் வேட்டி கட்டி எப்படி ரெடி ஆயிட்டாங்க மகன். என்னடா தூங்குற, டயர்டா இருக்கா? ஓகே 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 சரி 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 ரைட் ரைட் ஓகே. ஸோ 4 பேரும் இருக்கிறாங்க.
ஓகே அப்பர் தான் வரல அவங்களோட அப்பாவுக்கு இன்றைக்கு வந்துட்டு வேலை அயர் போயிட்டாரு அவ இப்ப அவ தொட்டில் போட்ட மாதிரி இருக்கு அவ வளர்ந்தாவ இவ்வாறு இந்த ஒரு பிள்ளைய வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்படித்தான் உங்களோட மகனும் வளர்ந்தா கஷ்டங்கள் வரும் அனுபவிக்கணும் இப்படித்தானே நீங்களும் அனுபவிச்சு நீங்க உன்னையெல்லாம் வளர்த்தெடுக்க என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா என்ன கைத்துல கட்டி போடுறோம் எல்லாம் சொல்லி அப்படித்தான் உன்னையும் கைத்துல ஒரு பக்கம் கட்டி போட்டது உங்களையும் ஆடப்புறாங்க லே 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 சும்மா ஆட்டம் உன்னையும் தான் மகள் வளர்த்தெடுக்கிறது சின்ன கிண்ண பாடுபாடல குளப்படி இவர் தான் குளப்படி அப்ப ஆம்பளை படியும் அப்ப உங்களோட ஆம்பளை படியும் தான் அப்ப நீங்க நிக்க மாட்டேன் நீங்க போயிருவீங்க அம்மம்மா அம்மம்மா வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க அம்மம்மா தான் பாக்குறது அதாவது இப்போ எங்கட வீட்டில் வந்து அங்கே போவோம் அங்கே போவோம் இப்போ எங்கட வீட்டில் வந்து அக்காச்சி என்ன அது மாதிரி அக்காச்சிர பிள்ளைகள் எல்லா பிள்ளையும் வந்து அம்மம்மா வந்து எப்படி பார்த்து கொண்டாவோ அது மாதிரி இங்கே வந்து அண்ணாட பிள்ளை வந்து அம்மம்மா தான் வந்து பார்த்து கொள்றது உங்களோட பிள்ளையும் எனக்கு கிடைச்சாலும் அது சரி நான் மட்டும் இயந்திரிக்கணும்ன்ற விருப்பம் இல்லைம்மா நான் ஒரு கோடீஸ்வரியா இருந்திருக்கேன் அந்த அக்கறை இல்லைப்பா எல்லாரும் வாழணும்ன்ற ஆசை எனக்கு இப்ப இருக்கிறாங்கலாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறது கஷ்டப்படுறாங்களே இந்த மேய்க்கலாம் இருக்காங்க பிள்ளைகளை மதனிக்கலாம் அப்ப நீங்க எப்படி பாத்து கொள்றீங்க பிள்ளைகளை இப்ப இருக்கிற பிள்ளைகளை தான் வளர்த்தெடுக்கிறோம் இப்ப இருக்கிற பிள்ளைகளை தான் வளர்த்தெடுக்கிறோம் அப்ப எப்படி பாத்து கொள்றீங்க நீங்க பிள்ளைகளை எப்படி அடம் பிடிக்காம இருக்கணும்னு சொன்னா அடம் பிடிச்சா நம்ம தாங்கி கொள்ளணும் சொல்லுவாங்க அள்ளி சிந்தி பொருளை அழிவு செய்த போதிலும் பிள்ளை குணத்தின் செய்தான் என்று பெருத்து கொள்ளும் அம்மா பாத்தீங்களா அம்மா பாட்டோட சொல்லி முடிச்சிட்டா சிங்கிள் படம் படிப்பா தானோத சிங்கிள் දන්නවද එයාට දන්නවා සිංහලෙන් දන්නවා අපිට කතා කරන්න බෑනේ එයි කියන්නකෝ ඉතින් ආචි වයස කීයද දැන් වයස කොතරම් දන්නේ නැහැ එහෙමද හරි හරි எப்படி பழகுனீ எப்படி தெரியும் சிங்கள අපි කොළඹ තමයි கொழும்புட்டது கொழும்பு கோயது சின்ன வயசுல ஏழு வயசுல அங்க போனேன் கொழும்புக்கு போய் 14 வயசு இங்க வரக்கேன் அது சரி எனக்கு அங்கத்திய பழக்கம் தான் இங்கத்திய பழக்கம் இல்லை அட அது சரி அங்க நல்ல பழக்கம் அங்க கொழும்பு ஓஹோ கோல் பீச் பீச்சில் அது கருவாபிச்சி ரோய காலேஜ் அதே லேண்டா அட அது சரி பாத்தீங்களா நீங்களா அங்க இருக்க வாதீங்க ரோயல் ரோயல் எல்லாம் இப்பயும் தெரிஞ்சிருக்கு ஆனா உண்டு சிங்களம் வந்து நம்ம பேசிட்டு விட்டோம்னு சொன்னா திரும்ப வார்த்தையெல்லாம் மறந்துடுவோமே கதைக்கல அது கஷ்டம் மறந்துடும் ஞாபகம் வரும் அப்படித்தான் அது இந்த காலம் நான் ஒரு 14 வயசுல வந்தேன் அப்ப அதே சிங்களம் நான் ஆரோட கதைக்கிறேன் அதானே கதைக்க விட்டு அப்படியே மறந்துடும் இந்த பிள்ளை எல்லாம் வந்து சரலாம் அப்ப சிங்கள டீச்சர் சிங்கள டீச்சரோ எங்க இது புலனர் வயசு ஸ்கூல்லையா அங்க படிப்பிக்கிறேன் கண்டி பேராதனே இல்லை இப்ப யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக உருக்கி அன்னைப்பா ரைட் ஓகே ஸோ பாட்டி வந்து நல்ல தமாசா பேசுகிறாங்க நல்லா இருக்கு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கல்ச்சர் ட்ரெஸ் அப்படியே வேஷ்டி சட்டை அழகாக இருக்காப்புல மாப்பிள்ளை திரும்ப வந்துட்டார் மாப்பிள்ளையா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு கவலை ஒன்று இருக்குது இன்னும் நாள் எத்தனை இருக்குது 5-6 நாள் கிட்ட இருக்குது மீண்டும் வெளிநாட்டு பயணத்துக்கு நான் அது ஒரு வீடியோ அவங்களுக்கு தருவேன் ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஏன் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் டெக்கரேஷன்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சுது அவ்வளோதான் பெருசாலாம் வந்து பண்ணுறது கிடையாது ஸோ அப்படி நேரத்தில் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்
அவங்களோட வெட்டிங்க்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக வேண்டி வச்சுருந்தது அது. ஸோ இது வந்து அவங்களோட வெட்டிங் நடந்த ஃபோட்டோ. அப்படியே வந்து இங்கேயும் காண்பிக்கிறேன் பாருங்க, இங்கேயும் இருக்குது. அப்படியே வந்து இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த படியும் தான். அப்படியே இது அவங்கள்ட வெட்டிங் ஃபோட்டோ. அப்படியே இது அந்த படி யாருன்றது தெரியும் அவன் தான். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மாமனார், அதாவது அண்ணாவோட மாமனார். அவங்க வந்து இறந்துட்டாங்க, அதாவது 2019 வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மதனி வந்து பார்த்து கொண்டது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட அண்ணாவும் அவங்கள்ட்ட அம்மாவும் தான் வளர்த்தவங்க. இப்போ எங்களோட அம்மா வந்து எப்படி பார்த்து வளர்த்து செய்தாங்களோ அதே மாதிரி மதனியை வந்து பார்த்து கொண்டது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட அம்மா தான். ஸோ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாண்டிங் அப்படி சொன்னால் வந்து இப்படி தான். இப்போ நாங்கள் எப்படி வந்து தகப்பெல்லாம் வளர்ந்தோமோ அப்படி தான் வந்து மதனியும் வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து காண்பிச்சாச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் காண்பிச்சாச்சு. இந்த டெக்கெட் கூட வந்து இப்போ மச்சினம் தான், அதாவது அண்ணாவோட கொண்டு விட்ட மச்சினம், அண்ணாவோட கூட வைஃப்ட தம்பி சொன்னால் சித்திரை அம்மாவோட தங்கச்சிரமான். இங்கே ஒரு படியில் இருக்கான், இந்த படியில் நம்மளோட அண்ணன் அந்த கூட அண்ணன் டெக்கரேஷன் பண்ணேன். ஸோ வந்து இங்கே பக்கம் வந்து யாராச்சும் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நார்மலாக வந்து பவுடர்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன படிகள் தான் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் இதெல்லாம் பண்ணது வந்து அவங்க தான் வந்து பெருசாக பின்னெடுத்து விளையாண்டு சொல்லிட்டு வந்து நார்மலாக வந்து இப்படி பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம எல்லோரும் வந்ததுக்கு அப்புறம் காட்டிக்குவோம். இன்னும் தொடங்க இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச் டைம் கிட்ட தான் அவங்க வருவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்றாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டு அப்படியே பூ விட்டுருக்குறாங்க. இது ஆர்ட வேலை இங்கே இது செய்கிறது மாமா ஆயிரு. ஸோ பிரதர் அவர் வந்து இப்படி தான் கூட இந்த பூமரங்கள் நாட்டுறது, இப்படி வீட்டை வந்துட்டு சுத்தபத்தம் பண்ணி அழகாக வச்சுக்கிறது எல்லாமே வந்து அவர்கிட்ட வேலை. அவர் எப்போவுமே அப்படி தான் வந்து எங்களை வீட்டை விட அப்படி தான். இப்போ நிறைய இடத்துல வந்து பூக்கன்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூவை நட்டு அழகாக மரங்கள் வந்து நட்டு அப்படி அழகாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபேனா இதுக்கு ஃபேன் போடவா? போட்டுவிட்டா எல்லாமே பறந்துருக்கும் இப்போ. ரைட், ஓகே. ஸோ இனிமேல் வந்து ஆட்கள் வரல அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கல. இருக்கிறவங்களோட வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அவங்க வந்ததுக்கு பிறகு அப்படியே அவங்கள ஜாயின் பண்ணி கொள்வாங்க. ஏன்னா டைம் போய் கொண்டிருக்குது. ஸோ நாங்களும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகளும் இருக்குது. அண்டு அந்த டைம் தாண்டி வந்து இப்போ கடும் டைம் போனாலும் வந்து பையனும் டயர்ட் ஆகிடுவான். சொன்னால் ஆளை வந்து வலிக்கூட்டு அப்படி வச்சுருக்கு, வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி ஆள் அப்படியே ரெடியாக இருக்கிறார வந்து. ஸோ இதில் தான் இன்றைக்கி வச்சு ஆளை வந்து அப்படியே அடப்போகிறோம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ மகனுக்குரிய என்ன தக்காது, இது காலுக்கு போடுற வளையல், காலுக்கு போடுற வளையல். ரைட், மாலை, காப்பு, அப்புறம் 101 ரூபா காசு வச்சிருக்காங்க. 101 ரூபா? ஏன் 101 ரூபா வைக்கிற? படியில் வைக்கிற காசு. காக்கு, வெத்தலை. ஸோ எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ என்ன? ஸோ அதை வச்சு தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரைட், ஓகே. இங்கே மால் உங்களை ஃபோட்டோ பிடிக்கல, மால் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கல, மால் ஃபோட்டோ பிடிக்கல, வீடியோ தான் மால் டம்மா. சரி 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 சரி. ரைட். ஓ மாமன் போங்கடா அப்போ பக்கத்தில். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி மாமன்? ஓகே, போட்டுட்டு காதுக்குள்ள சொல்கிறேன். ஆள் நித்திர தூங்குற மாதிரி இருக்காரு. ரைட். ரைட், நீங்கள் பேரை சொல்லிட்டு அப்போ என்ன தேன் வயசானவங்களுக்கு பேர் வாயில் வராது போல. நீங்களும் போங்க. வாங்க.
அடுத்தாக்கள் அவங்கள்ட்ட பொருள் பொருள் நீங்கள் விடுங்க. ரைட். இந்த பாடுபடுத்துறாங்க. நீங்கள் இப்போ பாடுபடுத்துங்க இன்னும் ஒரு 6-7 மாதத்தால். டேய் நித்துரு. ரைட். காலுக்கு காப்பா. அவன் காலது விட்டு உங்களுடைய பேரை சொல்லி தொட்டில் ஆடிட்டு வாங்க. புத்திரியை உத்திரன். ஆமா அதை தாங்கம்மா. நித்ரோலையும் விடுறாங்களடாப்பா. தேனை தீதி தீதி அம்மம்மா பேர் சஸ்வித். சஸ்வித் அம்மாவுக்கு வர மாட்டீங்க. சஸ்வித் சஸ்வித் சசிவித் கிடையாது. சஸ்வித் சஸ்வித் அம்மா. சரி சரி அதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பேர்லாம் வாயில வருது இல்லை. பாப்பா மத்தியால அப்பா முழிச்சு பாருடா. ஆடி விளையாடம்மா ஆடும் வரையாடி விட்டு அள்ளி
மூடம்மா அடி 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 ஆராரோ. இது பெரிய குடும்பம்டா பாரு. எங்கட ஃபேமிலி இது ரெண்டு இவங்களுக்கு மூத்த 2 தலைமுறையும் இருக்கு. ஓ அம்மா மருமகன் 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 அது இருசதாரி தேனை கொண்டு வா. தஸ்வீன் 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 பாபா கூப்பிடுவாங்க நம்ம சசிட்ட அப்பா அண்ணா இங்கே பாருங்களா பின்னாடிக்கு பேரு கூப்பிடலையா? சஸ்வீத் 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 நான் பாட்டு படிப்பேன், எல்லாரும் ஓடிடுவாங்க. காட்டுங்க காட்டுங்க யாரு பசில குட்டி இது பிகாஜி குட்டி ஆறு மகுது அண்ணா தம்பி தம்பி. அறுப்பாது இந்தா, தேனை வச்சு நீங்க. ஓகே ரைட். வெயில் எல்லாரும். தேனு 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 தேனு. ஏன் தேனு இது ஊட்டுறது தெரியுமா? அம்மா மாட்ட கடை வந்து மகன் ஒழும்புங்கோ ஒழும்புடா ஒழும்புங்க. ஏய் இந்தாங்க முடியும். ஆனா பாபா விகாசினி இப்படி இல்லை, என்ன கண் முழிச்சு கிடந்து நல்லா கத்தி கிடந்து அவ காது குத்துன இதுல. மகன் சஸ்வீத் 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 ஒழும்புங்கோ ஒழும்புங்கோ. அம்மா அம்மா தாளாட்டும் பாடினதும் நல்லா தூங்குறாப்புல. ஒழும்புங்கமான் சஸ்வீத். ஏய் ரைட் ஓகே. இது வந்து கொங்கோ மகேஸ்வரி அம்மாட கிஃப்ட் சரிங்களா? இது வந்து அவரை சேமிப்பு புத்தகம், அவருக்கு வந்து மகேஸ்வரி அம்மாட கிஃப்ட். ரைட் ஓகே. காசு அதில் போட்டு அப்படியா? நாங்க எங்களுக்கு நானும் இல்லடாப்பா தொட்டில் ஆடிருக்காங்களா? சஸ்வீத் 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 நல்ல நித்திரை நித்திரை. சஸ்வீத் சஸ்வீத் கிடக்கட்டும் கொஞ்ச நேரம். சஸ்வீத் ரைட்டு. இது வந்து அந்த திரிச்சது வந்து இதுக்கு என்ன பேர் சொல்றது? வந்து இந்த திரிச்சதுக்கு என்ன திருக்கு நூலா? முறுக்கு நூல். முறுக்கு நூல். ரைட் ரைட். முறுக்கு நூல் கட்டிக்கிட்டு இருக்கு. எதுக்காக வேண்டியது கட்டுறது? அந்த இதுக்காக வேண்டியானே. அப்போ உங்களுக்கெல்லாம் கட்டலை, உனக்கு கட்டாதெல்லாம் நீ இந்த கட்டாமலே இந்த பாட்டு பாடுற. நீ உனக்கு கட்டி விட்டா மாலே. ஓஹோ, உனக்கு கட்டி விட்டா நீ சும்மா அடிக்க மாட்டா. கட்டாமலே இந்த பாட்டை பாடுற நீ. வாரம் நில்லு, வாரம் தூக்கம், வாரம் நில்லு நில்லு வாரம். இப்போ அவர் படுக்காரு, என்னெல்லாம் முறைக்கு செஞ்சாலும் வந்து கட்டி விட்டாலும் அவர் பாட்டில் அவர் நிద్రதாலும் வந்து. ஸோ இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவருக்கு. இன்றைக்கி அவர்கிட்ட ஃபங்க்ஷன் தானே, அதை ஆட்டி விட்டுட்டு. சரி 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 சரி. ரைட் ரைட். ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் தொட்டில் ஆட்டி முடிஞ்சு இப்போ தம்பியை வந்து அக்கா தொட்டில் ஆட்டுறாரு. அவ கொடுக்கலையா? கட்டாவுலே ஆர்வோ உள்ள இருக்கிற பாவா பிகாச்சுமா பிகாச்சு புள்ள பிகாச்சு புள்ள யாருமா உள்ள இருக்கிற? தம்பி இருக்கிறானா? வளர்ந்தா விளையாட்டு தான் அப்ப என்ன விளையாட்டு பாவாட்ட தொட்டில எங்க போயிட்டு இருக்கா அப்பனே? சரி 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 பாட்டி. இப்போ இந்த தேன் ஊட்டுறாங்கள் தானே, என்னத்துக்காக வேண்டி இந்த தேன் ஊட்டுறவங்க? நாக்கில் தெரியாது.
சுகதெரியதுக்காக வேண்டி இப்போ கிஷோ ஒரு பாரத ரெண்டு முன் வச்சு நான் வந்து பேசுகிற அந்த தமிழ் அந்த மொழி வந்து தேன் போன்று வந்து இனிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தேன் விட்டுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்து ஆக்களுக்கு தான் தெரியும் வந்து அது அப்படியே மின்வழியாக வந்து அப்படியே மரபு ரீதியாக வந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் வந்து பின்பற்றி வருவாங்க. அதே மாதிரி தான் அந்த காலையில் அந்த இது எஞ்சது என்னஞ்சது இடுப்புக்கு இது நார் சுற்றி இது எஞ்சது. இப்போ உங்களோட காலத்துலலாம் வந்து இந்த தொட்டில் ஃபங்க்ஷன்லாம் வந்து எப்படி செஞ்சாங்க? அந்த காலத்தில் வந்து கஷ்டம் தானே இதெல்லாம் சரி இல்லை பெருசாக இல்லை. ஆனால் இப்போ கண்டிப்பாக பெருசாக கிராண்டாக ஓரளவுக்குலாம் பண்ணி செய்கிறாங்க. ரைட். அப்போ என்னென்னு சொன்னாலும் வந்து உங்களோட காலத்தில் வந்து ஆம்பளை படியனுக்குலாம் வந்து காது குத்துரு இல்லையா? குத்துரை ஆம்பளை படி அப்போ இப்போ ஆம்பளை படியன் இல்லை காது குத்துரு. ஆனால் அந்நேரத்தில் அந்த காது குத்தி மின்னி போட்டால் தான் நம்மளோட தமிழனுக்கு தமிழாகல அப்படி. அப்பயும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு காது குத்துறோமோ ஆண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு மொட்டை வலிச்சு காது குத்துறாங்க. அது அங்கே வந்து இப்பயும் வந்து அப்படி பின்பற்றி கொண்டு வராங்க. நம்ம பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து இந்த கல்ச்சர் வந்து மாறி மறைஞ்சி ஒளிம்பி அப்படி வந்து போகுது. ஒரு சிலதுகள் வந்து இப்பயும் அப்படி பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்ம என்ன தான் இவ்வளோ தான் வளர்ந்தாலும் இவ்வளோ தான் நாகரிகங்களை கொண்டு வந்தாலும் நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுக்குன்ட்டு சொல்லி சில கலாச்சாரங்கள் இருக்குது தானே, அதை வந்து நம்ம பின்பற்றணும் கண்டிப்பாக. அப்படியே மரபு வழியாக சரியா சுத்தாங்களே அது காது குத்தி ஆகணும்னு சொன்னால் அதுக்கான இது இருக்குது. அதாவது அந்த காலத்துலேயே வந்து சொல்லி தான் அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ சில விஷயங்களும் வந்து நம்ம இப்போ மொழி லாங்குவேஜ் என்ன தான் படித்தாலும் இது செஞ்சாலும் இங்கே தான் போய் வளர்ந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. சொன்னால் இப்போ வெள்ளையர்களும் வந்து நம்மளோட கலாச்சாரம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நம்மளே பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வெள்ளையர்களை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இனிமேல் வந்து லஞ்ச் டைம். ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நாங்களும் வந்து இங்கேருந்து கிளம்ப இருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து எங்களுடைய மகன்காரர்களுக்கு வந்து விஷ் பண்ணலாம். ஸோ சஸ்வீத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களும் கிடைச்சா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப அழகாக அருமையாக அற்புதமாக அமையும் அந்த எதிர்கால வாழ்க்கை. ஸோ அப்படியே மதிய சாப்பாட்டில் வந்து சந்திக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் டைம் வந்து முடிஞ்சுது, சாப்பிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இன்வைட் பண்ணலை. இப்போ மதனியோட ஃபேமிலிக்குள்ள ஒரு 6 ஃபேமிலிக்கும் அவங்கள்ட்ட ரிலேட்டிவ், அது மாதிரி எங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு 5-6 பேருக்கு தான் வந்து. ஸோ அந்த அவ்வளோ குடும்பத்துக்கு தான் சொல்லி வந்து இதை பண்ணது. கிராண்டாவெலாம் பண்ணலை, நார்மலாக வந்து முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நார்மலாக வந்து முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் டைம் வந்து லஞ்சை வந்து வீடியோவில் காண்பிக்கலைன்னு சொன்னால் நாங்களும் சாப்பிட்டு கிஷோவும் சாப்பிட்டு இருந்தேன். 2 பேரும் ஒன்றா பேசி சாப்பிட்டு இருந்தனால அதை வந்து கண்டுகொள்ளலை. இப்போ நல்லபடியாக வந்து அதில் தொட்டிலில் போட்டு பேரையும் சுட்டி ஆளை வந்து அப்படியே தூங்க விட்டாச்சு. தூங்க விட்டான்னா ஆரம்பத்துலேருந்தே தூங்கிட்டு தான் இருக்கிறான், கண் முழிச்சு பார்க்குறான். இல்லை ஆளு காது குத்திருந்தா தான் அந்த பெயினில் கத்திட்டே இருந்துருப்பான். ஆனால் ஆள் தூங்கிட்டே தான் இருக்குங்க பாருங்க. ஃபுல்லாக ஆள் தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்டீங்க தானே பாவா? ஓகே, எல்லாம் சாப்பிட்டாச்சு. இவங்க வந்து ஒரு சில வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் வந்து சித்திரமகள், தங்கச்சி அண்ட் வந்து மருமகள் பார்த்துருப்பீங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து முடிச்சா எல்லோரும் வந்து விஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அவரோட எதிர்கால வாழ்க்கை வந்து அப்படி சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நாங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வீடியோவில் வந்து விடைபெறுகிறோம். அப்படி எல்லாம் பாய் சொல்லுங்கள். ஓகே, பாய்.